தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். மத்தேயு 13 மார்க் 4 எடுத்து வச்சுக்கும். நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலையும் திறந்த வானத்தின் கீழ் வாழ்வது எப்படி அப்படிங்கிறது காரியத்தை பார்த்து வருகிறோம். செவ்வாய்க்கிழமையில் உயர்தரமான ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதை குறித்து பார்த்து வருகிறோம். வெள்ளிக்கிழமையில் தீர்க்க தரிசன ஆராதனை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக எப்படி நமக்கு செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மைகள் உண்டாகுங்கிற காரியத்தை வெள்ளிக்கிழமை பார்க்க வரும். சரிங்களா? அதே போல் இன்னைக்கு சாயங்காலம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஆராதனை ஆரம்பிச்சிருக்கிறோம். சரிங்களா? அந்த ஆராதனை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆராதனைக்கு தேவரகமான விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இது எல்லாமே ஒன்றோடன் தொடர்புடையது. ஞாயிற்றுக்கிழமை காலை, சாயங்காலம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாம் ஒன்றோட தொடர்புடையது. நீங்கள் அதை ஒவ்வொரு செய்தி கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற வசனங்கள் அதில் வரும், அதில் இருக்கிற வசனம் இதில் வரும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேறு கோணத்தில் பார்ப்போம், சாயங்காலம் வேறு கோணத்தில் பார்ப்போம், செவ்வாய்க்கிழமையில் வேறு. ஆனால் எல்லாமே எதை குறித்து வருகிறது அப்படின்னா நம்முடைய நல்வாழ்வுக்கு அடுத்த காரியங்களை குறித்து வருகிறது. ஆமென். அப்போ மனுஷன்னா எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வேத பகுதியிலேருந்து நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நாம் மனுஷனாக இருக்கிறோம், எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம இல்லாமல் போயிட்டோம். அப்படி இல்லாமல் போனதால வாழ்க்கை நமக்கு அப்படி இல்லாமல் போயிடுச்சு. அதில் இன்றைக்கி அதெல்லாம் திரும்பும்படியாக கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் நிறைய குறைவுகளை பார்க்குறோம், தாழ்ச்சியை பார்க்குறோம், வறுமையை பார்க்குறோம். அதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால், நம்ம உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லா வேலைக்கு போனன்னா, நல்லா சம்பாதிச்சேன்னா, நல்லா சேர்த்து வச்சேன்னா, திரும்ப நல்லா வேலை செஞ்சேன்னா, நல்லா சம்பாதிச்சேன்னா, நல்லா சேர்த்து வச்சேன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்குது. நாமளும் நிறைய சம்பாதிச்சு பார்த்துட்டோம், உழைச்சி பார்த்துட்டோம், நிறைய சேர்த்து வச்சும் பார்த்துருக்குறோம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அந்த சேர்த்து வைக்கிறத விட அதிகமான கடனை திரும்ப சேர்த்து வச்சிடுறோம். நான் வாழ்க்கையில் நான் பார்த்ததா தான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன மாதிரி உழைக்கவும் முடியாது, என்ன மாதிரி சேர்த்து வைக்கவும் முடியாது. ஆனால் எல்லாமே நம்மளை சார்ந்து என்னை சார்ந்தே அது செயல்பட்டதால தான் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதில் தான் என்னை சார்ந்து இல்லாமல் நான் கர்த்தரை சார்ந்து வாழ ஆரம்பித்தேன். என்னைக்கு கர்த்தரை சார்ந்து வாழ ஆரம்பித்தனோ அன்னைக்கு தான் கர்த்தர் என்னோடு இருந்து காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். நான் சிறு வயதில் நான் படிக்கும்போதே என்னோட இயேசு சொன்னாங்க. சிறு வயது நான் 10வது 12வது படிக்கும்போதே சொன்னாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எப்போ சொன்ன விஷயத்தை எப்போ கேட்டு தெரிஞ்சு அதை நான் புரிஞ்சு அதை ஏற்றுக்கொண்டு நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஏதோ லாபம் வருதுன்னு அதை யோசித்து அதில் கொஞ்ச நாள் தள்ளி, அப்புறம் யாரெல்லாம் நம்மளை அடித்தாங்களோ அடித்து கொண்டு போனாங்களோ அவங்களாம் ஏளனமாக பேசி எவ்வளோலாம் போய் ஒரு கட்டம் வரும்போது கர்த்தர் தான் அப்படின்னு வந்து நின்னோம். அதனால தான் இன்றைக்கி நிற்கவும் முடியுது. உயர்த்தக்கூடிய நேரம், சரியான நேரம் என்ன பண்ணுது இருக்குது. எத்தனை அம்மின்னு சொல்லுது. அப்போ இன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்தீங்கன்னா, வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு ஒன்று உங்களுக்குள்ளார ஒன்று இருக்கும், நான் முன்னேறணும், நான் சாதிக்கணும், மேலே வரணும், எண்ணம் இருக்கும். ஆனால் எண்ணம் இருக்கிறதால வாழ்வு கிடையாது. நிறைய பேர் அதான் நீங்கள் பார்த்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க. அவன் போட்டுறது மட்டும்தான் எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கும். ஆனால் அவன் எண்ணமே சரியில்லாமல் என்ன பண்ணும். அப்போ எண்ணம் போல் வாழ்க்கை கிடையாதுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் போல வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறதுல வாழ்வு இருக்குது. அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கல. இப்போ நம்ம பொழப்பால் வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லி கொடுக்கல. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். பெரிய வித்தியாசம். இந்த உலகம் சொல்லி கொடுக்கறதுக்கும் கர்த்தர் சொல்லி கொடுக்குறது பெரிய வித்தியாசம். அதில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதை விசுவாசிக்கிறதால? நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது விசுவாசம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குதோ அதை நான் விசுவாசிக்கிறேன், அதுதான் விசுவாசம். ஆமென். ஏன்னா உலகத்தில் யாருனாலும் கேட்டு பாருங்கள், நீங்கள் போய் நான் நல்லா இருக்குன்னு தான்ப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை என்ன பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவனை பார்த்துறான், இப்படி தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அதே போல் இருந்திருக்கிறாங்கன்னா இல்லை.
ஐயா வந்தார் பாருங்க, அகர ஆலமடையிலேருந்து ஐயா. அவரே நிறைய கடனில் இருக்கிறாரு. ஆனால் அவங்க பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான செலவு பண்ணுறாரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, அவருடைய அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ பிரச்சனை. அவர் சொல்லுவார், ஐயா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கம்பா. என்னக்குன்னா கடன்காரன் தொல்லை பண்ணக்கூடாது, எனக்கா ஜெபம் பண்ணுங்கம்பார். நானும் ஜெபம்னு சொல்லுவார், நீங்கள் ஜெபம் பண்ணவொடனே வரமாட்டேங்கிறான்னு. அப்போ இதே மாதிரி எத்தனை நாள் தான் போயிட்டு இருக்குது? அதுக்கு ஒரு தீர்வு என்ன பண்ணணும் நம்ம? அப்போ கடனுக்கும் பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் தேவைக்கும் இப்படியே வாழ்க்கை போச்சுன்னா, முடியும் போது பார்த்தோம்னா வாழ்க்கையில் ஒன்றுமே என்ன பண்ணிருக்காது, முடிஞ்சிருக்காது. ஒருவேளை ஓரளவுக்கு நம்ம வாழ்ந்த மாதிரி தெரியும், ஆனால் வாழ்ந்ததற்கு ஒரு அத்தாரிட்டியோ வாழ்ந்ததுக்கு ஒரு காரியமோ இது நான் செய்திருக்கவே. அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், நான் எப்படி வாழ போகிறேன்? விசுவாசத்தில் வாழ போகிறேன். எதை விசுவாசித்து வாழ போகிறேன்? எதை நம்பி வாழ போகிறேன்? எதை விசுவாசித்து வாழ போகிறேன்? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசி என்ன பண்ண போகிறேன்? வாழ போகிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நான் விசுவாசிக்கும் போதெல்லாம் அந்த விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால ஒரு நாள புரிஞ்சுக்கணும். விசுவாசம் எதில் வரும்? அப்போ விசுவாசம் இருந்தால் வாழ்வு வரும்னு சொல்லுது. அப்போ விசுவாசம் எதில் வரும்? தேவனுடைய வார்த்தையால் வரும். தேவனுடைய வார்த்தை எப்படி வரும்னா, தேவனுடைய வார்த்தை கேட்பதால வரும். எப்படி வரும்? கேட்பதனால வரும். அப்போ கேட்பதனால்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்கறதால அந்த விசுவாசம் எப்படி வருமா? அந்த மூல பாஷை சொல்லப்படுகிறது, கேட்டுக்கொண்டே இருப்பதினால தான் வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளி நான் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எதை கேட்டுக்கிறதுக்கு? ஏன்னா நம்ம சில வேலைகளில் நம்மளை அறியாமல் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்பயும் குறைவை பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லைங்களா? பிள்ளைகள் ஒரு தேவையை சொல்லும்போது நமக்கு ஒரு சத்தம் கேட்கும். என்ன கேட்கும் தெரியுங்களா? பிள்ளைகள் என்கிட்ட சொல்லும்போது என் பிள்ளைகள் சொல்லும், இது எனக்கு தேவைப்பான்னு சொல்லும். எனக்கு ஒரு சத்தம் கேட்கணுக்கம்மா, இந்த பிள்ளை மட்டும் சரியாக சொல்கிற பேச்சு கேட்டுருந்துச்சுன்னா வருதா வரலையா இல்லைங்களா? என் மனைவி சொல்கிற பேச்சு கேட்டுச்சுன்னா ஏதோ ஒன்று சத்தம் கேட்டுட்டு என்ன பண்ணும்? அப்போ அந்த சத்தம் எனக்குள்ளார பூரணமாக போய் 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 என்னை கடுமையாக ஆக்கிடுச்சு. ஆனால் இன்னைக்கு லெகுவாக என் வாழ்க்கை என்னுடைய சூழ்நிலை மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? கேட்கக்கூடிய சத்தியத்தால் மாற்ற. ஏன்னா நமக்கு பைபிள் நல்லா தெரியும், சத்தியத்தையும் அறிவிற்கு சத்தியம் உங்களை. அப்போ கேட்கக்கூடிய சத்தியம் விடுதலை கொடுக்குன்னு தெரியும். அப்போ கேட்கக்கூடிய சத்தியத்தில் விடுதலை வரலன்னா சத்தியத்தில் பிரச்சனை இல்லை, கேட்குற எனக்கு தான் பிரச்சனை இல்லைங்களா? பார்க்குறோம், படிக்கும்போது சரியாக புரியலன்னா இந்த பைபிளில் பிரச்சனை கிடையாது. எதில் பிரச்சனை? என் கண்ணில் பிரச்சனை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? போய் கண்ணாடியை பார்த்து போட்டு திரும்ப என்ன பண்ணுறேன்? அப்போ யோசிச்சு பாருங்க, என்னை நான் சரி செய்து கொள்ளும் போது இதை நான் சரியாக காண முடிகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நான் சரியாக கேட்கும் போது, அதான் போன வாரம் பார்த்தோம், 4 விதமான நிலத்தில் ஒரு காரியத்தை நல்லா பார்த்தோம் இல்லையா? கேட்டு உணர்ந்து கொள்ளும் போது எத்தனை பேருக்கு நினைப்பு இருக்குது? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அப்படியே மார்க் சுவிசேஷத்துக்கு வாங்கலாம். அங்க எப்படி சொல்லப்படுகிறதுனா, மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றாமே. அப்ப நாம் 100 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியும் பைபிள் சொல்லுது. ஆனா நாம் பெற்றுக்கொண்டது ஒரு 10% கூட இல்லை, 1% கூட இல்லைன்னு தான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ இன்னைக்கு அதெல்லாம் பைபிள் சொல்லுதே, 100 மடங்கு 10 மடங்கு 30 மடங்கு 60 அப்படி சொல்லும்போது நமக்கு எதை தோணுதுன்னு சொன்னால், சில வேளைகளை சில பேர்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இங்கே சொல்லும்போது கேட்டு உணர்ந்து கொள்ளும் போதுன்னு வருது, இன்னொரு இடத்துல கேட்டு ஏற்றுக்கொண்டுன்னு வருது. ஆங்கிலத்தை வரும்போது அழகாக வருது பாருங்க. கேட்டு புரிந்து கொள்ளும் போது, கேட்டு உணர்ந்து கொள்ளும் போது, கேட்டு ஏற்றுக்கொள்ளும் போது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஆமா தானே? கேட்டதான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தாதான் அது செயல்படவே முடியும். அப்ப ஏன்னா பைபிள் சொல்லுது, விசுவாசத்தில் வராத யாவும் அது பாவம் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு விசுவாசத்தால நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா, 1 கேட்கணும், 2வது கேட்டு உணரணும், 3வது கேட்டு ஏற்றுக்கொள்ளணும், 4வது கேட்டு புரிந்து கொள்ளணும். யோசிச்சு பாருங்க, இதுல தான் வாழ்க்கை அடங்கி இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த 4 நிலத்துல முதல் நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்குது?
வழியருக இல்லையா? இப்போ ஒருவேளை உங்களோட நிலைமை வழியருக மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை மாற்ற முடியும். உலகத்தில் பாருங்க, நிலத்தை விளைச்சல் முடிஞ்ச பிறகு அது மட்டும் கரம்பா கிடக்கும் இல்லையா? கரம்பா கிடக்கும் போது அதில் நடந்து நடந்து பழகுவாங்க இல்லைங்களா? குறுக்க போகிறவங்க நிறைய போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி வழியருகே இருக்கிற நிலத்தில் அப்படியே விதைக்க போகிறது இல்லை. ஆனால் அதை என்ன பண்ணுறான்? சீர்படுத்துகிறான், பண்படுத்துகிறான், காத்துக்கொள்ள எல்லாம் சரி பண்ணுறான். சரி பண்ணி விதைக்கும் போது தான் அதில் பலன் அவன் பார்க்க முடிகிறது. அப்போ இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வழியருக மாதிரி உங்கள் நிலைமை இருக்குதுன்னா இன்னைக்கு அதை மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? நான் சத்தியத்தை கேட்குங்கிற ஒரு முடிவுக்குள்ளார என்ன பண்ணும் வரணும். ரெண்டாவது நிலம் இப்படிப்பட்ட நிலம் கற்பார நிலம் இல்லைங்களா? அது எப்படின்னா கேட்ட உடனே சந்தோஷம் வருது. ஆனால் சந்தோஷம் வந்த உடனே அது என்ன பண்ணுது? கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ணுது? அது கஷ்டமோ துன்பமோ வசந்த நிமித்தம் உபத்திரம் வரும்போது அது நம்மளை விட்டு போயிடுது. அப்போ உலர்ந்து போயிடுது. அதனால பலன் வரவே. ஒருவேளை அப்படிதான் இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் நிறைய சம்பாதிச்சு பார்க்குறேங்க, நிறைய வர மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை அப்படின்னா சம்பாதிக்கிறதால இல்லை. சம்பாதிக்க வேணான்னு பைபிள் சொல்லவே இல்லை இல்லைங்களா? கர்த்தரே 6 நாள் வேலை செஞ்சார், 7வது நாள் ஓய்ந்து இருந்தார். அப்போ கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? 6 நாள் வேலை செய்ய, 7வது நாள் ஓய்வு நாள். அப்போ யோசிச்சு பாருங்க, அதை நான் சரியாக கடைபிடிச்சேன்னா கண்டிப்பாக நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்கே சொல்கிறாரு, அப்போ வழியருகே உள்ள நிலம் மாதிரி உன் வாழ்க்கை இருக்குதா, மாற்ற முடியும். கற்பார மாதிரி உங்கள் நிலம் இருக்குதா, அதை மாற்ற முடியும். ஒருவேளை முள்ளுள்ள நிலம் போல இருக்குதா, அதையும் மாற்ற. அப்போ மாற்ற முடியாத ஒன்றுமே இல்லை. எத்தனை ஆமேன்னு சொல்லுது. அப்போ இன்னைக்கு மாற்றக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, கேட்டு அதை புரிந்து கொள்ளும் போது, கேட்டு அது உணரும் போது அங்கே தான் வேலையே நடக்குது. ஆமென். நான் காலையில் கூட கீழப்பெருமையில் சொன்னேன். இப்போ காட்டுக்கூடூரில் விவசாயம் பண்ணும்போது அங்கே எப்படின்னா, அங்கே பம்பு செட்டு மோட்டர் இருக்கும். மோட்டரை பூட்டி அவங்களாவே தண்ணி சேடை வைப்பாங்க, அதை ஓட்டுவாங்க, நாற்றங்கள் விடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மற்ற இடத்துக்கு அதை பிடுங்கி நடுவாங்க. ஆனால் கீழப்பெருமையில் அப்படி கிடையாது. அங்கே எப்படி தெரியுங்களா? வெறும் கரம்பா இப்போ கிடக்குது. கரம்பா கிடக்கிறத முள்ளெல்லாம் எடுத்துட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு சும்மா இருக்கும்போது நிலத்தை ஓட்டிடுவாங்க. சும்மா என்ன பண்ணுவாங்க? நிலத்தை சும்மா ஓட்டிடுவாங்க. ஓட்டிட்டு சும்மா இருக்கிற நிலத்துல விதைத்தானியங்களை தூவுவாங்க. நீ யோசிச்சு பாருங்க, எப்படி? கண்டிப்பா நான் விதைப்பேன், ஒரு நாள் மழை என்ன பண்ணும்? பொழியும். மழை பொழியும் போது அது விளைய ஆரம்பிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ விசுவாசத்தில் அவங்க செயல்படுறாங்க. அது விசுவாசம் தெரியாம செயல்படுறாங்க. அதனால தான் கர்த்தரும் பாருங்க, அவங்க கரெக்டாக அவங்க அதை உழுது விடவும், அதில் விதைத்தானியத்தை போடவும், அது முளையவும், முளைஞ்ச உடனே அவங்களுக்கே தெரியுது முளைஞ்சிருச்சு. முளைஞ்சு என்ன பண்ண தெரியுமா? உடனே அதை அங்கே பிடிங்க என்ன பண்ணுவாங்க? கலைச்சி விடுவாங்க. யோசிச்சு பாருங்க, விசுவாசம்னா என்னன்னே தெரியாம அவங்க விதைக்கிறாங்க. எப்போ விதைக்கிறாங்க? தண்ணி வந்த பிறகு விதைக்கல, கரம்பா இருக்கும்போதே விதைக்கிறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கரம்பா இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருக்குதா, நீங்க கர்த்தருடைய வார்த்தை விதைக்கிறதுல குறியா இருக்கணும். அந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்க விதைக்கிறதுல குறியா இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா விளைச்சல் என்ன பண்ணும்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது இல்லையா, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க கேட்கக்கூடிய சத்தியம் உள்ள போச்சுன்னா அது என்ன பண்ணுமா? ஒரு நாள் விளைச்சல் என்ன பண்ணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இந்த உலகத்துல பாருங்க, இவ்வளோ விசுவாசத்தில் விதைக்கிறாங்க இல்லையா? அவங்க விதைக்கும் போது ஒருவேளை அதில் வரலாம் கூட இந்த கவர்மெண்ட் பொறுப்பெடுத்து என்ன பண்ணுது? நடத்துது. அந்த கவர்மெண்ட் பொறுப்பெடுக்கிறது இவங்க ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? கரெக்டாக அந்த நிலத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும், கரெக்டாக விதைக்கணும். 100 ஏக்கர் வச்சிருந்தா கூட அதில் விதைச்சி இருக்கணும், இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கணும். இது ரெண்டும் பண்ணி இருந்தாதான் அந்த நிலத்துக்கு அவங்க காசு கொடுப்பாங்க இல்லைங்களா? நிலம் இருக்கிறதால கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்துக்காரன் சொல்றான், இவங்கெல்லாம் விதைக்கவே இல்லைங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க? இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. வச்சு பாருங்க. அப்ப அவங்க அதை சரியா செய்யும் போது இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவி செய்யுது. ஆனா இங்க நான் சொல்றேன், நீங்கள் வசனத்தை கேட்டு உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கை 30, 60, 100 மடங்கு பலன் என்ன பண்ணும்? இங்க சொல்லுது, மார்க் சொல்லும்போது 1 30, 1 60, 1 100. அப்ப ஒரு விதை 30 மடங்கு கொடுக்க முடியும், ஒரு விதை 60 மடங்கு கொடுக்க முடியும், ஒரு வித 100 மடங்கு பலன். அப்ப ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும்.
அப்ப சத்தியத்தையும் எனக்கு சத்தியம் உங்க விடுதலையாக்குனா, எந்த சத்தியம் விடுதலையாக்குமோ அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்க 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 சுகத்துக்குரிய வேலையா சுகத்துக்குரிய சத்தியம், பலத்துக்குரிய வார்த்தையா பலத்துக்குரிய சத்தியம். அப்ப எந்த சத்தியத்தை எதற்கு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்காம இருக்கவே. ஆமென் சொல்லாமா? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல விவசாயம் பண்றோம், நல்லா தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு இழப்புன்னு வரும்போது கவர்மெண்ட் உதவி. அப்ப நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தின் புத்திரர் என்ன பண்றோம்? ராஜ்யம் எனக்கு பின்னாடி வேலை செய்யுது. இது எதை குறித்து சொல்றோம்? ராஜ்யத்தின் காரியங்கள் எப்படி நடக்குது என்பதை காண்பிக்கிறார். இந்த உலக ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் நிலத்துல விதைக்கிறது போல, நீ தேவ ராஜ்யத்துடைய வார்த்தை நீ உள்ளத்துல விதைச்சனா, இருதயத்தில் விதைச்சனா, இந்த ராஜ்யத்தில் எப்படி அது விளைச்சல் வருகிறதோ அதே போல தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் செயல்படுகிறது. நீங்களும் ராஜ்யத்தின் புத்திரர் என்ன பண்றோம்? எத்தனை அம்மன் சொல்லுது. அப்ப ராஜ்யத்தின் புத்திரா நீங்க இருந்தீங்கன்னா அந்த ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நீங்க செய்யணும். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அதை அவங்க என்ன பண்றாங்க? விதைக்கிறாங்க. விதைக்கும் போது அது அறுவடை என்ன பண்ணுது? வருகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்கள் இந்த ராஜ்யத்தின் புத்திரா இருக்கிறீங்க, பரலோக ராஜ்யத்தை. என்ன சொல்றாரு அங்க? கேட்கறாங்க, இதெல்லாம் ஊமையா சொல்றீங்களே அப்படி கேட்கும். சொல்றாங்க, இது ஊமையை ஏன் சொல்றது தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஊமையா இருக்குது, உங்களுக்கு மட்டும் விளக்கத்தை சொல்றேன். ஏன்னா தேவ ராஜ்யம் இப்படிதான் என்ன பண்ணுது? செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ராஜ்யம் வேலை செய்யணுமா? ராஜ்யத்துக்குரிய வசனத்தை விதைக்கணும். அந்த ராஜ்யத்துக்குரிய வசனத்தை விதைச்சிட்டீங்கன்னா அந்த ராஜ்யம் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டு என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த உலக ராஜ்யம் சார்ந்து இல்ல, எனக்கு வேலை இல்லைங்க, வெட்டி இல்லைங்க, சம்பாதிக்கிற ஒண்ணு இல்லைங்க, பரவாயில்லைங்க. ஆனா இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா என்ன சொல்றாரு இல்லையா? இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள் உங்களை உட்புகுத்திருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அதனால ராஜ்யத்தின் வார்த்தைகளை, ராஜ்யத்தை ஆளக்கூடிய வார்த்தைகளை நான் எடுத்து கேட்டேன்னா அது எனக்குள்ளார என்னை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். எனக்குள்ளார நற்காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். எனக்குள்ளார நற்காரியங்களை செய்து இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியத்தை என்னை கொண்டு உங்களை கொண்டு கத்த செய்ய போதுமானவரா? அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, வசனத்தை நம்ம வேற ஒண்ணும் இல்லை. ஆனா வேலைக்கு போறோமா? போறோம். சம்பாதிக்கிறோமா? சம்பாதிக்கிறோம். ஆனா அதுக்குமே வச்சிருக்காரு பாருங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆண்டவர் எந்த பக்கம் போனா உங்களை நம்மளை ஆசீர்வதிக்க போதுமா இருக்கிறார். ஒரு போதகனை கத்துக் கொடுத்தாரு பாருங்க, நீ ஒரு இடத்துல இன்னும் எந்த வார்த்தைகள்லாம் சொல்றியோ அந்த வார்த்தையை நீ கேட்டு உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நீ சொல்லனா உனக்காக 360 டிகிரி வேலை செய்யும். எந்த பக்கம்னே இல்லை, இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமா, எந்த பக்கம், எல்லா பக்கமும் உனக்கு என்ன பண்ணும்? ஆசீர்வாதமா. அப்ப ராஜ்யத்தின் விதை வேலை செய்யுது, நான் வேலை செய்யல. அவ்வளவுதான் சொல்றாரு பாருங்க, ராஜ்யத்தின் விதை விதைச்சிட்டு ஒருத்தவங்க என்ன பண்றான்? தூங்கிடுறான் இல்லைங்களா? ஒரு மனுஷன் போய் நிலத்துல விதைச்சிடுறாங்க, அவன் தூங்குறான், விதை தூங்காது. நீங்க ராஜ்யத்தின் வசனத்தை உள்ளதை நீங்க உள்ளத்துல இருதயத்தில் விதைச்சிட்டீங்கன்னா நீங்க தூங்குவீங்க, அது தூங்காது. ஏன்னா எனக்காக கத்த தூங்காம உறங்காம வேலை செய்கிற தேவன் என்ன பண்றாரு? அப்ப ராஜ்யத்தின் விதையை நான் விதைச்சிட்டு நான் தூங்குவேன், அந்த விதை தூங்காது, அது அழிந்து போகாது, அது ஒழிந்து போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவர் வார்த்தை அப்படின்னா அழிக்கவே முடியாது. அதான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில உங்களால இது வரைக்கும் மேல வர முடியலையா? கண்டிப்பா மேல வர முடியும். எப்படி வர முடியும்? அது அழியாத வார்த்தை, ஒழியாத வார்த்தை. யாரும் அதை ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏன்னா அது ஒன்றை உருவாக்கக்கூடிய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது இல்லைங்களா? ஆமா தானே? அந்த வார்த்தை தேவனாய் இருந்து, அப்ப அந்த வார்த்தையும் தேவனும் ஒண்ணு. அப்ப வார்த்தையை நீங்க கேட்கும் போதெல்லாம் எதை கேட்குறீங்க? தேவனையே கேட்குறீங்க, தேவனுடைய வார்த்தையே கேட்குறீங்க. தேவன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அது புரிய 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 உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ண, நான் முடிவு பண்றேன் இன்னைக்கு, ஆண்டவரே இப்படியே என் காலத்தை நான் கடத்த இல்லை. ஹல்லேலூயா. நான் சில வேலை நினைப்பேன், கண்டிப்பா இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும். அப்புறம் யோசிப்பேன், என் பிள்ளைகளை கேட்கும், என்னப்பா இதை செய்யல அது செய்யலான்னு. எல்லாம் கரெக்ட், எல்லாம் செய்யணும் தான். ஆனால் காசு எப்படி வருது மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. காசு இப்போ நமக்கு என்னன்னா, இதை செய்யணும் அதை செய்யணும், ஓகே செய்யணும் தான், செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் எப்படி காசு வரும்? யாரு கொடுப்பா? நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜ்யத்தில் இருந்து ராஜ்யத்தின் வசனத்தை விதைச்சிட்டிங்கன்னா ராஜ்யம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது?
அதான் போன ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் நல்லா படித்து வேலைக்கு செஞ்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறான் இல்லைங்களா, ஒரு கலெக்டராக இருக்கிறான், சப் கலெக்டராக இருக்கிறான், ஒரு அதிகார உடையவராக இருக்கிறான் இல்லைங்களா. அன்னைக்கு ஒரு அவனுக்கு இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியணும், இந்த ராஜ்யமே அவ்வளோ வேலை செய்யுதுன்னா என்னோட ராஜ்யம் எவ்வளோ பெருசு. அப்போ நான் ராஜ்யத்தின் புத்திரனா இருக்கிறேன்னா, இந்த உலகத்துல ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு பிள்ளையா நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது அப்பா சொத்து எனக்கு உரிமைன்னு கேட்கிறோம். கேட்கிறோமா இல்லையா? இல்லைங்களா? எனக்கு உரிமை இருக்குதுன்னு கேட்கிறோம். கண்டிப்பா அது உரிமை இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த ராஜ்யத்துல இருக்குன்னு தெரியுதா? எனக்கு அப்பா இயேசுன்னு தெரியுதா? உங்களுக்கு அப்பா இயேசுன்னு தெரியுதா? ஏன்னா நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிற, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்க. அப்ப நான் கூப்பிடும் போதெல்லாம் அப்பா எனக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன பண்றேன். அது எப்படின்னா, பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்க என்ன எழுதுறீங்க அது உங்களுக்கு. நமக்கு என்னன்னா, என்ன எழுதுறது தெரியல ஆண்டவரே, எவ்வளவு எழுதுறதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இல்லப்பா, நான் பிளாங்க் செக் போட்டு நான் கையெழுத்து போட்டேன், நீ எவ்வளவு நாளும் எழுதிக்கலாம், நீ ஃபில் பண்றது தான். அப்ப நமக்கு என்னன்னா ஃபில் பண்ண தெரியல. ஏன்னா இங்க ஒண்ணு இல்ல, இருதயத்தின் நிறைவினால் வாய் இங்க ஒண்ணு இல்ல. ஏன் இல்லைன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரான்னு சந்தேகம், எனக்கு கொடுக்கறதுக்கு லாய்க்கல. ஏன்னா நான் ஜெபிக்கிறது இல்லை, நான் வேதம் வாசிக்கிறது இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு குறைவு இருக்குது. நான் திரும்ப சொல்றேன், எல்லாத்தையும் ஒரு குறைவு இருக்குது. ஆனால் அந்த குறைவில் காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. அந்த குறைவை நிர்வாக தேவன்கிட்ட வந்துடணும். வந்து எப்பா நான் வரேன், திரும்பவும் வரேன். இப்போ நம்ம கற்றுக் கொடுக்குறா, அப்பா நான் திரும்ப வரேன், திரும்பவும் நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன், திரும்பவும் நான் துவங்குறேன். எப்படி துவங்குறேன்? வார்த்தையில துவங்க ஆரம்பிக்கிறேன். ஒன்றுமில்லாமல் இருக்கும் போதே அதை ஒரு வார்த்தை உண்டாக்கிச்சுன்னா, இன்னைக்கு உண்டாக்கின வார்த்தையால என்னால் எல்லாத்தையும் உண்டாக்க எத்தனை ஆமீன் சொல்லுது. உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் வார்த்தை கொண்டு என்ன பண்ணார்? உலகத்தை உண்டாக்குனார். எல்லாமே எனக்காக உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உண்டாக்கப்பட்டிருக்குன்னா ஏன் என்னால் உண்டாக்க முடியும்னா, உண்டாக்கக்கூடிய வார்த்தை எனக்கு தெரியல. அது ஏன்னா அதை கேட்கவும் இல்லை. அப்படியே கேட்டாலும் சில பேர் இப்போ கேட்குறோம், உணர்றோம், புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் ஏன் நமக்குலாம் வேலை செய்யல தெரியுமா? இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இங்கே பைபிள் சொல்லுது, அந்த விதையை பற்றி சொல்கிறாரு இல்லையா, சொல்லிட்டு வரும்போது இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க, ஆனால் உணர மாட்டேங்கிறாங்க, கண்ணார பார்க்குறாங்க, காதார கேட்குறாங்க, அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏன் உணர மாட்டாங்கன்னா, அவருடைய இருதயம் கொழுத்து இருக்குதான். என்ன இருக்குதான்? என்னங்க ஆண்டவரே, நான் அதை படிக்கும்போது என்ன இப்படி போய் ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, என்னன்னா நம்முடைய இருதயம் கடினமாக இருக்குது. நீங்கள் சாயந்தரம் வாங்கலாம், அங்கே இருதய கடினம் சொல்கிறோம். நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பண்ணும்போது தேவரகமான விசுவாசம் இருதயத்தை குத்து பார்க்குறோம். இருதயம், கல்லான இருதயம், சதையான இருதயம், நல்ல இருதயம், கெட்ட இருதயம் நிறையா இருக்குது, லிஸ்ட் போட்டு வச்சுருக்கிறோம். அப்போ இந்த ஒரு சொல்கிறாரு, ஏன் இருதயம் கொழுத்துரு அப்படின்னா, இருதயம் கடினமாக இருக்குது. ராஜ்யத்தின் வசனத்தை விதைக்கிறாங்க சபையில், ஆனால் நீ எப்படி கேட்குற தெரியுமா? இது எனக்கு நான் கேட்காத வார்த்தையா, நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், அது எனக்கு சரிப்பட்டு. நான் எத்தனை வருஷமா நான் கஷ்டப்படுறேன் தெரியுமா? எதை உயர்த்துறோம்? நம்முடைய அனுபவத்தை உயர்த்தி விடுகிறோம். அப்போ அனுபவத்தை உயர்த்துதால அது கடினமாகிடுது எனக்கு. ஆனால் நான் கேட்குறேன். ஏன் திரும்ப கேட்கலன்னா இருதய கடினம் எனக்கு. அவர் பாஸ்டராக இருக்கிறாருங்க, அவருக்கு அதான் பொழப்பு, எனக்கு அதான் பொழப்பு. எனக்கு 1000 இடத்துக்கு போனால் இந்த சார்மினா போடுவங்க சொல்லுவாங்க பாருங்க, அந்த சார் சீக்கிரம் என்னை விடுங்க சார், எனக்கு 1000 வேலை இருக்குது அப்படிம்பாங்க. அப்படின்னு என்னன்னா, இங்கே சாமினா போடணும், அங்கே போய் போடணும், அங்கே போய் போடணும், அங்கே போய் போடணும். பரவாயில்ல, அவன் சாமினா போட்டு 5000 வாங்கிட்டான் பிபிஎஸ்க்கு. ஏடா இவ்வளோ போட்டுட்டு என்ன? அதுக்கே சார் உங்களுக்காக நான் 3 நாள் 2 நாள் தான் சார் போட்டிருக்கேன்றான். அப்புறம் அவன்கிட்ட நான் பேசி குறைச்சி கொடுத்தேன்னு பாருங்களேன். அப்போ அவ்வளோ பிஸியாக இருக்கிறான், வருமானம் இருக்குது. ஆனால் நாம் பிஸியாக தான் இருக்கோம், ஒரு வருமானமா? நீங்கள் பிஸியாக இருந்து வருமானம் இருந்துச்சு எனக்கு பிரச்சனையே இல்லை. நிறைய சம்பாதிச்சிட்டேன் பிரதே, நிறைய எனக்கு போதுமானது இருக்குது பிரதே, இந்தாங்க இதை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டு இல்லையே. எங்கள் சாம்பி சொல்ல பாருங்க, தொட்டுக்க வழிச்சிக்க அப்படிதான் இருக்கு அவர் சொல்லுவார். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ நான் எதில் முன்னேறணும், எதில் அடிச்சு பிடிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுலையும், அதை வாசிக்கிறதுலையும், அதை ஜெபிக்கிறதுலையும், அதை தியானிக்கிறதுலையும், அதை கூட சேர்ந்து வாழ்வதிலையும் நான் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நாம தொட்டுக்கு வச்சிருக்க வேண்டியதில்லை, அது எப்பயுமே என்ன பண்ணும்?
இருக்கும். ஏன்னா அப்படிதான் வாழணும் கர்த்தர் என்னை முன்குறிச்சிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். ஆனா அதை நான் புரியாம இருக்கும்போது என் வாழ்க்கையில் அது என்ன பண்ணாது, செயல்படவே. உதாரணம் சொன்னேன். இன்னைக்கு முடிவு பண்ணும், ஆண்டவரே நான் கேட்க போறேன், உணர்ந்து கொள்ள போறேன், புரிந்து கொள்ள போறேன், ஏற்றுக்கொள்ள போறேன். அப்ப என்னுடைய வேலையே என்ன, வசனத்தை என்ன பண்ணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதை மூல பாசம் அப்படி சொல்றது. விசுவாசம் எப்படி வருமா, வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதால வரும். இங்க எப்படி கேட்டு எப்படி உணர முடியும்? ஒரு முறை கேட்ட முடியுமா? நீங்க கேட்கலாம், ஒரு முறை கேட்டதே எனக்கு ஒன்றும் பலிக்க மாட்டேங்குது, நீங்க 4 முறை வந்து எப்படி கேட்கறதுக்கு? 4 முறை கேட்டால் தான் பலிக்கும். நீங்க படிச்சவங்களை போய் கேட்டீங்கன்னா தெரியும், எப்படி இங்கே இவ்வளோ படிச்சிங்க அப்படின்னு சொன்னா, அவன் கண்ணு மூச்சு படிச்சிருப்பான், நம்ம கண்ணே முழிக்க மாட்டோம். மாட்டோம், அவன் கண்ணு மூச்சு படிச்சிருப்பாங்க, அவன் நல்லா எழுதி மார்க் வந்துடும். நம்ம என்ன பண்ணுவான், நான் காட்டி உங்கள் ரூமில் காட்டிட்டாங்களா உனக்கு, எனக்கு தெரியும். ஏன்னா உண்மையிலே நம்மகிட்ட படிக்காத மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவன் கண்ணு மூச்சு படிச்சிருப்பான், அவன் மார்க் எடுத்திருப்பான். நாம் என்ன நினைப்பேன் தெரியுமா, நமக்கு மாதிரி அவன் இருக்கிறான் போட்டு நம்ம நினச்சிக்குவான், நம்மளை மாதிரி அவன் இருக்கவே மாட்டான். அப்போ இன்னைக்கு நீ முடிவு பண்ணும், நான் கடுமையாக இது வரைக்கும் உழைச்சி பார்த்துட்டேன், கடுமையாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பழகாமல் போயிட்டேன். கேட்டு பழகாமல் போனதால அதில் எனக்கு விளைச்சலை பார்க்கவே. ஆனால் ஏசேத்திற்கு சொல்கிறாரு, அது வெறுமையாக என்னத்துக்கு திரும்ப. அப்ப இந்த வார்த்தை எல்லாமே கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறார். நோக்கத்துக்காக கொடுத்ததை அந்த நோக்கத்துக்கு நான் பயன்படுத்தாம இருக்கிறதால அது அப்படியே இருக்குது, இன்னும் போகல. நல்லா புரிஞ்சுக்கணும். வெறுமையா நிட்டத்துக்கு அப்படின்னா என்ன, எப்பா அனுப்பின காரியம் ஆகும்படியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வார்த்தை என்ன பண்ணுது, வெயிட் பண்ணுது. அந்த வார்த்தை வெயிட் பண்ணுதுன்னா அந்த வார்த்தையை நீ கேட்டு உணர்ந்து ஏற்றுக்கொண்டா அது உனக்கு வேலை செய்யும். வெயிட் பண்ணிங்க தான் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்க வச்சிங்களேன், திரும்ப ஃபோனை ஆன் பண்ணுறீங்க, காலையில் ஆஃப் பண்ணிட்டு இந்த சாயந்தரம் திரும்ப ஆன் பண்ணும்போது இது வரைக்கும் வராத மெசேஜெலாம் என்ன பண்ணும். அப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு நாள் முழுக்க எல்லா மெசேஜில் என்ன பண்ணிருக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. நீங்கள் ஆன் பண்ணோன்னு என்ன பண்ணுது. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கிற எல்லா ஆசீர்வாதம் உங்கள் பக்கம் திரும்பி 30 மடங்காகும், 60 மடங்காகும், 100 மடங்காகும் பலம் கொடுக்குது. எவ்வளோ கேட்டங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால போன வருஷம் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அளக்கும் போது மட்டும் அதிகமாக வரணும், கேட்கறது மட்டும் கம்மியாக கேட்கணும். எப்படி அளக்கும்போது கம்மியா, ஆனால் பெற்றுக்கொள்ளும்போது மட்டும் நிறையா. இப்போ அதான் சொல்கிறாரு, எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீ கேட்குறியோ அவ்வளோத்துக்கு உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கலன்னா உனக்கு கொடுக்கப்படவே. ஆனால் நம்ம என்ன பண்ணா, நான் கொஞ்சம் தான் கேட்பேன், நிறையா வரணும். ஆனாலும் பாருங்க, அழகாக சொன்னாங்க சிஸ்டர், கிருபையா நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. கிருபை என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுறாரு. பலவீனமான காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சுகவீனமான காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், சுகவீனத்தை மாற்றி சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் கொடுத்துக்கிறான்னா, எப்பயாவது உனக்குள்ளார ஒரு ஸ்பார்க் அடிக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்பார்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் வந்து, உங்களுக்குள்ளார ஒரு காரியம் பிறந்து அதன் மூலமாக ஏதோ வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவீங்கன்னு கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாரு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த எம்மாவூர் சீஷர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து கூடவே போகிறாங்க, கூடவே பேசிட்டு போகிறார். இயேசு கிறிஸ்து பேசிட்டு போகிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது என்னன்னு இயேசு கிறிஸ்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன யார் சொல்லிட்டு இருக்கிறான், எம்மாவூர் சொல்லிகிட்டே போகிறாங்க இல்லையா. போய் நான் இரவு ஆயிடுச்சு, அது வரைக்கும் பேசிட்டு போகிறாங்க. 7 8 மைல் தூரம் பைபிள் சொல்லுது இல்லையா. நடந்தே கூட போயிருக்கிறார், நடந்தே போயிருக்கிறார். இவங்களுக்கு யாருக்கு என்ன பண்ணல, கூட இயேசு வந்துன்னு தெரியவே இல்லை இல்லைங்களா. ஆனால் போய் அப்பத்தை பிடும்போது கண்கள் அவனுக்கு திறக்கப்படுகிறது. நானும் அதில் தான் வாரம் அப்பத்தை கொடுக்குறேன், எப்படியாவது திறந்துடும். வார்த்தையை கொடுக்குறேன், அப்பத்தை கொடுக்குறேன், வார்த்தையை கொடுக்குறேன், அப்பத்தை கொடுக்குறேன், வார்த்தையை கொடுக்குறேன் இல்லையா. அவங்க பேசிட்டே வராங்க இல்லையா. அவ்வளோ பேசி இவர் பேச அவங்களுக்கு புரியவே இல்லை. அவர் சொல்கிறாரு புரியல, இவ்வளோலும் சொல்கிறவனுக்கு புரியலையான்னு சொல்கிறாரு, அவங்களுக்கு புரியவே இல்லை. அவ்வளோதான். இப்போ நான் முடிவில் வச்சுருக்கிறேன் திருவிருந்த வசனத்தை முதல்ல கொடுக்குறேன், புரியலன்னா அதை பிட்டாவது புரியுமேன்னு. ஏன்னா எப்படியாவது உணர்வு அடையணும், எப்படியாவது ஏற்றுக்கொள்ளணும். எப்படியாவது நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வார்த்தை வெறுமையா திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்ப இது வாய்க்காத நில்லவே சொல்லுங்க, வாய்க்காத பைபிள் வசனம் இருக்கவே இருக்காது. வாய்க்கும்படியா அதுக்கு வேலை கொடுக்கல. நம்ம என்ன கொடுக்கல,
பைபிள் வார்த்தைக்கு வேலை கொடுக்கல. வேலை கொடுக்குதுன்னா எப்படி? அந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்டு, இந்த 1 மணி நேரம் நம்ம இங்கே பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையா, இந்த 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அப்பாடா கேட்டுட்டேன்னு போகக்கூடாது. ஏன்னா சொன்னாலும் அங்கே போனோன்னு வேற ஒரு சத்தம் கேட்கும். திடீர்னு போகும்போது வண்டி பஞ்சராக வச்சுக்க சத்தம் என்ன கேட்கும்? பிரதர் அன்னைக்கு சொன்னார், போகும்போதே போச்சு பிரதர் டயர் மாற்றுன்னு. எவ்வளோ சத்தம் கேட்டிருக்குன்னு தெரியுமா? ஏன்னா நடந்து போனார். எவ்வளோ வலிகள் இருந்திருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். ஏன்னா நான் நடந்திருக்கேன் அந்த மாதிரி பஞ்சர் ஓட்ட முடியாமல். அப்போ எவ்வளோ வலிகள் வேதனை இருக்கும். எப்படி மாறுறது? சில வேலை நான் நினைப்பாங்க, இந்த வண்டி இதோட சரி, இதை எடுக்கவே கூடாதுன்னு நிறுத்திடுவேன். ஆனால் திரும்ப போய் வண்டிகிட்ட சாரி வண்டி ஒன்று தான் நான் எடுக்கிற மாதிரி ஆயிடுது, திரும்ப எடுத்துருவேன். ஏன்னா அதெல்லாம் போகும். ஏன்னா மாற்றவும் முடியாது மாற்றுறதுக்கு இல்லைங்களா? நம்ம எப்படி வர்றது திரும்பலாம் இது வேணும்னு நினைக்கிறோம், எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல. அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதியின் தேடு, நீ என்ன தேடிக்கிட்டே இரு, அது ஒன்றை தேடிக்கிட்டே இருக்குங்கிறாரு. நமக்கு என்னன்னா அது எப்படி முடியும்? நான் கொஞ்சம் தேடினா தானே. அப்போ தேடி கண்டுபிடிச்சிட்டியா? இல்லையே. அதே ஓட்ட வண்டி தான் இன்னும் ஓட்டுறேன் நானும். மனைவி பூப்ப சொன்னாங்க, இந்த வண்டி என்ன சரி பண்ணுறேன், எல்லாரும் இன்னைக்கு நாளைக்கு முடி பண்ணணும்னு. நான் அப்போ தான் யோசித்தேன், சரி பண்ணுங்கிறது எனக்கு விருப்பம்தான், ஆனால் எப்படி சரி பண்ணுறது? என் மாமனா மச்சானா போன உடனே கொடுத்த உடனே வாப்பா மச்சான் நீங்கள் வருவீன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லை அவன் போன உடனே பில்லை போட்டுறான். பில்லை போட்டோடனே கப்புன்னு ஆகிடுது இல்லையா? அப்போ எப்படி சரி பண்ண போகிறோம்? சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுவது? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உணர்ந்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது தான் சரி பண்ண முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, மனம் பொரிந்து செவி கொடுத்தால் தேசத்துடைய கொழுமைய, தேசத்திற்கு பெஸ்ட் பூரா நம்ம பக்கம் திரும்புமா? எப்படி திரும்பும்? இந்த வார்த்தையே நான் மனம் திரும்பி கேட்டு இதை ஏற்றுக்கொண்டு இதை புரிந்து கொண்டு இதில் தான் எனக்கு வாழ்வு இருக்குது. ஒரு பிரதர் சொன்னார் பாருங்க, நீங்க ஆரம்பிக்கும் போது சொல்றீங்க பாருங்க, அந்த வசனம் ரொம்ப பிடிக்குங்கன்னு. மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்குதுன்னு முதல்ல சொல்றோம் இல்லையா? அது சும்மா பேச்சுக்கு சொல்லலைங்க. என்னைக்காவது உங்களுக்குள்ளார ஒரு உணர்வு வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, இவர் சொல்லட்டும் நம்ம சொல்லிட்டு பைபிளை படிக்கலான்னு. மனுஷன் 40 மாத்திரம் அப்படின்னா வெறும் ஆகாரத்தால வாழ்வு கிடையாது. தேவனுடைய வார்த்தையில தான் அதுதான் எனக்கு ஆகாரம். அதை கேட்கும் போது எனக்கு பலன், அதை கேட்கும் போது எனக்கு ஆரோக்கியம், அதுதான் எனக்கு வாழ்வு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தான் என்ன பண்றோம். உண்மை சொன்னார் பிரதர் கேட்டுட்டு, ஆனா நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு மெசேஜும் நான் கேட்கிறேன், அப்போ உங்க விசுவாசிகள் பயங்கரம் வருவாங்க போல் இருக்குனாரு. எனக்கு தான் தெரியும் நம்மளை பத்தி. ஆனா அதுதான் உண்மை. மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ வாழ்வு தரக்கூடிய வார்த்தை என்று இருந்தும் அதை நான் பயன்படுத்தலைன்னா நீங்களா யோசிக்கணும். பைபிள் இருக்கு எல்லாத்திட்டையும். நான் தான் அடிக்கடி கேட்குது, எல்லாருக்கும் சாப்பாடு அவங்க தட்டு இருக்குதா? நீங்க மாத்திக்கணும். ஏன்னா உலகத்தை மாத்தின வார்த்தை உங்களை மாற்றும், என்ன மாற்றும். அப்ப எனக்குள்ளார ஒரு விசுவாசம் வரும், இல்லை இதை கேட்டா வாழ்வு மாறும், இதை கேட்டா எனக்கு வாழ்வு மாறும், கண்டிப்பா என் மனைவி நல்லா வாழ வைக்க முடியும். அப்புறம் நான் திரும்பி கேட்க ஆரம்பிப்பேன். கேட்க ஆரம்பிச்சுன்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன். காதுல சில நேரம் கேட்டுட்டு தூங்கிடுவேன், அவங்க ஆஃப் பண்ணுவாங்க. டபுக்குன்னு எந்த திரும்ப வைப்பேன், தூங்கிட்டே அது வச்சுட்டு தூங்குறதுக்கு வச்சாமாங்க. இல்லைப்பா எனக்கு அது ஏறிக்கிட்டே என்ன பண்ணும். ஏன்னா அதை கேட்கலன்னா வேற ஒன்று என்று கேட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி வாழ போற, எப்படி இதை பண்ண போற, எப்படி இதை செய்ய போற, எப்படி அது நடக்கும், எப்படி அது நடக்கும், எப்படி இது நடக்கும், எப்படி செய்ய போறோம், அது கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அதை நான் அமுக்கிட்டு இதை கேட்கும் போது தான் நான் மேலே வரவே முடியும். அப்போ இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், என்ன ஏதோ ஒன்று கேட்டு என்ன திசை திருப்பி என்னை கொண்டு போகுது, அதனால அதுல போய் ஊண்டுறேன். அதனால திரும்பவும் நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண போறேன், கேட்க போறேன். அதை கேட்டு 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 எனக்கு காது வலிக்கிற கேட்பேன். அது கேட்டுட்டுனா அது எனக்குள்ளார வேலை செய்ய என்ன பண்றோம் ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. என்ன பிரதர் அங்க வரும்போது சொன்னார் இல்லையா, ஒரு காரியத்தை நீங்க நிர்ணயம் பண்ணினா அது நிலைவரப்படும். அப்ப நாம நிலை வரப்படும்படியா நிர்ணயம் பண்ணல, என்ன பண்ணல, நிர்ணயம் பண்ணல. போன போக்கில் போயிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் தண்ணி வந்தா இந்த பக்கம் போயிடுறோம், இந்த பக்கம் தண்ணி வந்தா இந்த பக்கம் போயிடுறோம். எதை நம்பி போயிட்டு இருக்கிறோம்? எதிர்காலத்தை குறித்து நமக்கு புரியுதா?
பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நமக்கு புரியுதா? நம்முடைய குடும்பத்துடைய எதிர்காலத்தை பற்றி நமக்கு தெரியுதா? நமக்கு என்னன்னா, நான் சாப்பிட்டேனா, நான் தூங்குனேன்னா எனக்கு ஓகே, நான் திருப்தி என்ன பண்ணுறேன், வாழ்கிறேன். அதற்காக வாழ்க்கை இல்லை, அதற்காகவும் குடும்பமும் கிடையாது. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன், அதில் எந்த பலனும் எனக்கு இல்லை, இனிமேட்டு நான் வசனத்தை கேட்க ஒன்றும் சத்தத்தை காணுமே. ஏன்னா நம்ம சரியாக வாழாமல் இருந்துட்டு அதில் காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். சரியாக வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டு, ஆமாம் உலகத்தில் இப்படி தான் இருக்கும், உலகத்தில் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் போகணும் சொல்லுவாங்க இல்லையா, நம்மகிட்ட சொல்லுவாங்களே, வீட்டுக்கு வீடு வாசப்படிப்பா, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படி நாம நினைச்சோம், ஆமாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி, அந்த வீட்டுக்கு வாசப்படி அப்படி இருக்கலாங்க, என் வீட்டு வாசப்படி வேற மாதிரி என்ன பண்ணும், சத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அதோட போயிடுறோம். அப்புறம் அதோட போகும்போது அதே மாதிரி தான் என்ன பண்ணும். அப்போ யாரோட கூடுறோங்கிறது பைபிள் சொல்லி கொடுக்குது நமக்கு. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காமராமலும் இருந்து. அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நீங்க பாருங்களேன், எது மேல உங்களுக்கு பிரியம் வேணும்னா, பிரியம் இது மேல இருக்கணும். எதையாவது வாங்குறதுக்கு பிரியம் இருக்குதா? யாருக்கும் பிரியம் இல்லாமலும் இருக்காது. இப்போ உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க கணவனை, மனைவிக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா தெரியறதால செய்ய முடியாது. ஆனா இது மேல பிரியமா இருந்தா, இது மேல இரவும் போலும் தியானமா இருந்தா, இது மேல வாஞ்சியா இருந்தா, இது மேல விருப்பமா இருந்தா, இது செய்யும் உங்களுக்கு. யாரு செய்யறாங்கன்னு பிரச்சனையே இல்லை. திரும்ப யாரு எப்படி செய்வா எனக்கு பிரச்சனை இல்லை. சில ஜனங்களுக்கு செங்கடல் ரெண்டா பழக்க முடியுமான்னா முடியவே முடியாது தான், வாய்ப்பே இல்லைதான். ஆனா வாய்ப்பு இல்லைன்னாலும் கர்த்தரை பிளக்க போதுமானவராய் இன்னைக்கு அதான் சொல்ல வரேன். எப்படி பிளந்தார், அவர் தான் அழைச்சி வெளில கொண்டு வந்தார், அங்க கொண்டு போய் நிறுத்துவன்னு. அதனால அவர்களுக்காக செங்கடல் என்ன பண்ண. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா, கர்த்தர் உங்களை முன்குறித்து இருக்கிறாரா, கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறாரா? அப்ப அழைப்புல இருக்குது அதுக்கு ஒரு விடுதலை, தெரிந்து கொள்ளுதல் இருக்கு அதுக்கு ஒரு விடுதலை. அப்ப எப்படி நடக்கும்? கர்த்தர் எப்படி அவர்களுக்கு வார்த்தையை கொண்டு செயல்படுத்தினாரோ அதே போலதான் இன்னைக்கும் வார்த்தையை கொண்டு தான் அந்த காரியத்தை உங்களுக்காக செயல்படுத்துவார். சும்மா அவர் எதிலையும் செயல்படுத்துறவர் இல்லவே இல்லை. ஏன்னா அவர் சொல்லியும், ஏன்னா ஒன்று சொல்றாருன்னா எப்படி செய்வாராம், சொன்ன வார்த்தை எனக்கு தெரியணும், சொன்னவரையும் தெரியணும். நீ உலகத்தில் பாருங்க, சொன்ன யாரோ சொல்லிட்டாங்கன்னா நீ தான் சொன்ன ரைட், சொன்னப்பா கொடுக்குறேன்னு, ஆனால் கொடுக்க முடியலையே, அதை எப்படி நீ கொடுக்க முடியலன்னு சொல்லலாம், அப்படிதான் யோசிக்கிறாங்க. இல்லை, நான் இனிமேட்டு இவங்களை நான் நம்ப ஆரம்பிக்கல, நான் கர்த்தரை நம்ப ஆரம்பிக்க போறேன். ஆமே. எத்தனை பேர் 30 மடங்கு, 70 பேர் 60 மடங்கு, 70 பேர் 100 மடங்கு. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணும். அப்போ வானத்தின் மதகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அவர் கை குறுகி போனது இல்லவே இல்லை. அவர் சொல்லிட்டாருன்னா செய்யாமல் இருக்கவே மாட்டார். கண்மூடித்தனமாக கர்த்தருடைய வார்த்தை நம்ப ஆரம்பிக்கணும், கண்மூடித்தனமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், கண்மூடித்தனமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். இது இப்படி தான் நடக்கணும், எனக்கு பிரச்சனையே இல்லை. செங்கடல் எப்படி பிளக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ற கோலை காமி, கோலால நீ யோசிச்சு பாருங்க, வெறும் கோல். நீங்க சொல்றேன், உங்க வெறுமையான வாழ்க்கையை நிரப்ப முடியும்னா எப்படி நிரப்ப முடியும்? கர்த்தருடைய வார்த்தை நிரப்ப முடியும். எப்படி அதை நிரப்பும்? எப்படினாலும் நிரப்பும். அது எனக்கு பிரச்சனை. எப்படி நிரம்பும் நான் பார்க்கறதே இல்லை, எனக்கு நிரம்பினா போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அங்க அவங்களுக்கு என்ன, பிளந்தா போதும், அவ்வளவுதான். பிளக்கிறாரா, பிளக்கட்டும், ரைட், நான் ரெடி. நீங்க முடிவு பண்ணுங்க, என் வாழ்க்கை கண்டிப்பா மாறுமா? மாறும். எப்படி மாறும், என்ன மாறும், எப்படி ஆசீர்வாதம், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே தான் துவங்குது. அப்போ விசுவாசத்தில் நான் வளரணும்னா நான் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கணும், பேசிக்கிட்டே எதை பேசிக்கிட்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கணும். அதை பேச 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 உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு போதகர் ஒரு டெஸ்டிமோனி சொன்னார் பாருங்க. அவங்க சபையில் ஒரு அம்மா வருமா, வயதான அம்மா வருமா. அந்த அம்மா வரும்போது சபைக்கு வர்றதுக்கே காசு இருக்காதான். 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா பொறுக்கிக்கிட்டு தான் பஸ்ஸில் ஏறி வருமா அந்த நாட்களில். ஆனால் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருமா, தொடர்ந்து வந்து வார்த்தை கேட்குமா.
அது கேட்க 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 அதுக்குள்ளார ஒரு பெரிய சந்தோஷம். நான் முன்னேறிடுவேன், நான் மேலே வந்துடுவேன், நான் சாதிக்க முடியும். பிள்ளைகள், கணவன் இல்லாமல் 2 பிள்ளைகள் மட்டுமா, எப்படியாவது என் பிள்ளைய கரை சேர்த்துறன்னு அதுக்குள்ளார பெரிய வைராக்கியம் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. ஆனால் விடாமல் என்ன பண்ணுமா, சபைக்கு வருமா. அப்படி தொடர்ந்து வந்துட்டு இந்த அம்மா வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். ஏன்னா அந்த அம்மா கர்த்தருடைய வார்த்தைக்காக என்ன பண்ணுது, வாஞ்சியா வந்து வந்து கேட்டு கேட்டு உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிச்சு தான் பாருங்க. அவருடைய வாழ்க்கை சூப்பராக மாறிடுச்சு. ஒரு நாள் அந்த அம்மா வந்து ஒரு புது காரை வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட பாஸ்டர்கிட்ட காமிச்சு இதை வந்து எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா. அப்போ அது சொல்லிச்சான், எல்லாரும் போல நான் வந்து டியூவில் வாங்கலை பாஸ்டர், ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினேன்னு நினச்சேன். எனக்கு நானே யோசித்தேன், நான் இப்போ போன வாரம் முடிவு பண்ணிட்டேன், போய் போட்டுருன்னு ஒன்றுன்னு. ஆமாம், ஆனால் இப்போ தான் இது பண்ண என்ன அந்த அம்மாவுக்கே வேலை செஞ்சுருக்குதுன்னா எனக்கு புதுசாக வந்து இறங்க போகுது. அப்போ அந்த அம்மா எதை கேட்டுச்சு, இதே வார்த்தை தான் கேட்டுச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் படிச்சிருக்கணும், பட்டதாரியாக இருக்கணும், ஒன்றும் வேணும், காது இருக்குதா கத்த சொல்ற, கேட்க காது உள்ளவன் கேட்க கடவுள் சொன்னல போன வாரம். காது எதுக்கு கொடுத்தாரு, கண்டதையும் கேட்கறதுக்காக இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் கேட்கறதுக்காக. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறதுலாம் நமக்கு காதல கேட்டுருது. 4 வீட்டுக்கு அங்காட்ட திட்டுவான், என்னதான் சொல்றான் அவன், யாரை சொன்னா நமக்கு என்ன பண்றோம். ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், காது கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோமா. காது எதுக்கு கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க பக்கத்துல, காது எதுக்குமா கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்காக காது கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்க தெரியுதா, கேட்குறத பேச தெரியுதா, பேசுகிறபடி செயல்பட தெரியுதா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதை அப்போ இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண போகிறேன்னா கேட்க போகிறேன், கேட்டு அதை என்ன பண்ண போகிறேன், பயனை பெற்றுக்கொள்ள போகிறேன். கண்டிப்பாக 30, 60, 100. ஹல்லேலூயா. சிஸ்டர் சொல்லிட்டாங்க, காரை யார் என்னென்ன வாங்க போகிறீங்களே தெரியாது, ஜெபம் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. ஹல்லேலூயா. இஸ்ரோ ஜனங்களை அழைச்சி கொண்டு வந்து பங்கு பங்கா இடத்த போட்டு கொடுத்தாரு, பட்டா போட்டு வச்சுக்கிடா. யோசிச்சு பாருங்களேன் எப்படிப்பட்ட கர்த்தர்னு. இப்போ நாம் இன்னும் நிறைய பேர் புறம்போக்குதுலேயே இருந்துரு காலத்தை தள்ளலாம்னு நினைக்கிறோம். சில பேர் அந்த புறம்போக்குன்னு பேர் என்ன, அதுக்கு என்னப்பா பேர், நத்தம். இந்த புறம்போக்கை விட நத்தம் கொஞ்சம் பெஸ்ட்டு இல்லையா. ஏன்னா புறம்போக்கு சீக்கிரம் போய்ட்டு, நத்தம் கொஞ்சம் போவாது, கொஞ்சம் ஸ்டெடியானது. நிறைய பேர் நத்தத்திலே இருந்தாலும் பார்க்குறாங்க, முடியாது. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே இப்படியே நான் போகிறதா விரும்பலை. பெரிய ப்ராஜெக்டை கத்த வச்சுக்கிறாரு, அதுக்காக நம்மளை தகுதிப்படுத்துகிறார், நம்ம அதுக்குள்ளார போகணும்னு நினைக்கிறார். இப்போ நாளைக்கு எனக்கு 1 கோடி கொடுக்குறது கத்தருக்கு பெரிய விஷயமே கிடையாது, வந்துச்சுன்னா பக்குன்னு ஆகிடும். நான் ஏதாவது எப்படியாவது ஒரு சொரணை நமக்குள்ளார என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று வந்தால் தான் ஏதாவது செய்ய முடியும். அப்படியே உட்காந்துட்டு சேரை தேய்ச்சிட்டு அப்புறம் சேர் பாயசாயிடுச்சுன்னா வேற சேர் வாங்குறதுக்கு வேற சேர் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறோம், இது உங்களுக்கு பத்தலன்னு. அப்போ சேர் போடுறதுக்கு இடமும் வேணும் இல்லைங்களா. அப்போ யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு ஆண்டவரே இதெல்லாம் நடக்கணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளை நான் தேட போகிறேன். ஹல்லேலூயா. சொல்றாரு, இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு. ஆமென். இன்றைக்கே முடிவு பண்ணும், 3 பேரா, 3 பேருக்கு 3 பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூமோட இல்லைங்க. யார் விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசி வார்த்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். விசுவாசிக்கல, வார்த்தை கேட்கலன்னு என்ன பண்ணாது. அதனால தான் பாருங்க, டைம் முடிஞ்சிச்சு. கீழப்பரம்பில் ஒரு சகோதரி வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு பிசாசு பிரச்சனை. ஆனால் நம்ம பரவாயில்லைங்க, எந்த பிரச்சனையும் யாரும் கூப்பிடுது, நம்ம பிரேயருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க கூப்பிட்டாங்க, நானும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அன்றைக்கி. ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் வந்து தான் ஆகணும், நான் நைட்டு பூரா தூங்கலைன்னுச்சு. சரி பரவாயில்ல வரேன் அப்படின்னு போனோம். ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடிடுச்சு. என்ன பண்ணுச்சு, பிசாசே என்ன பண்ணுருச்சு, ஓடிடுச்சு. இப்போ நான் வந்துட்டேன், என்ன பண்ணிருக்கோம், வந்துக்கும் தான். ஏன் வந்துக்குன்னா, வந்து சத்தியத்தை கேட்கணும். கேட்டாதான் சத்தியத்தை கேட்கும் போது அந்த பிசாசுக்கு பயம் வரும். நீங்கள் பைபிளில் படிக்கிறீங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து பிசாசை ஓட்டும் போது பயந்து ஓடிடுது. ஆனால் வேற ஆள், நீ ஒன்றையும் தெரியும் உங்கள் ஒப்பனையும் தெரியும் சொல்லுது பிசாசு. பிசாசுக்கு தெரியும் நமக்கு வார்த்தை நம்மகிட்ட இருக்குதா, வார்த்தை நம்மகிட்ட இல்லையான்னு. அதான் வரும்போது சொன்னாங்க, இங்கே யாரும் இங்கே வந்து எனக்கு ஜெபம் பண்ணு சொல்லக்கூடாது, இந்த பக்கம் கேட்டு சாய் வாங்கிட்டு நான் அப்படியே போயிடலான் இருக்கிறேன். ஏன்னா
எப்ப பார்த்தாலும் ஜெபங்க. ஏன் தவா சொல்ல, ஜெபிக்கணும். நீங்க என்னைக்கு ஜெபிச்சு நீங்க முன்னேற போறீங்க? மற்றவங்களுக்காக நீங்க எப்ப ஜெபிச்சு மற்றவங்களுக்கு சுகம் கிடைக்க போகுது? புரியுதா சொல்றது? உங்க பிள்ளைக்கு நீங்க இப்ப இந்த இம்மானுவேல் இருக்கு, தூங்கிட்டு இருக்கிறானா, அவனை ஊட்டுறோம், கக்குறான், ஊட்டுறோம் இல்லையா? இப்ப அவன் ஒரு நாள் அவனா அள்ளி சாப்பிட்றான், என்ன பண்ணுவாங்க இவங்க? அவங்க அம்மா தட்டை போட்டு வச்சிருவாங்க, நல்லா சாமி சாப்பிட்றான்னு இல்லைங்களா? அதை விட்டுட்டு பிடிங்க அவன் இல்லை. ஏன்? அப்பாடா இம்மா நாளும் கஷ்டப்பட்டேன்டா, ஊட்டுன்னு. இப்போ அவனா ஏன்னா ஃப்ரீ ஆயிடுறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் நிறைய பேர் இது வரைக்கும் ஃப்ரீயாகவே ஆகலை. யாது என்னாலையும் தான். வாங்க நான் ஜெபம் பண்ணுறேன், வாங்க ஜெபம், எப்போனாலும் ஜெபம்னா நான் ரெடி ஆகிடுவேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? பிரதர் ஜெபிக்கிறது ரெடியாக இருக்கு, நீங்களும் ரெடி ஆகிடுறீங்க. ஆனால் நீங்கள் என்னைக்கு ஜெபிச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு பிரச்சனை மாற்ற போகிறீங்க? அதெல்லாம் நான் ஜெபிக்கத்தை நிறுத்தணும். முதல்ல நான் என்ன பண்ணுவேன்? அப்போதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓஹோ, நான் ஜெபிக்கணும் போல் இருக்கு, நானா சாப்பிடணும் போல் இருக்கு, நான் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு சோறு போட்டு கொடுக்கணும் போல் இருக்கு. அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னை வரைக்கும் நான் உங்களை குழந்தைய வச்சுட்டேன். என்ன பண்ணிட்டேன்? குழந்தையா வச்சுட்டு தடவை கொடுத்து ஜெபம் பண்ணிச்சோம்னே, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ இப்போ ஜெபம் பண்ணிக்கிறப்பா. அங்க போனா சிலது நடக்குது, கிருபையா நடக்குது, என்னால கிடையாது. சிலது நடக்க மாட்டேங்குது. இந்த ஆள்கிட்ட போய் சொன்னோம் பாரு, அன்னைக்கு இந்த பிறகு அன்னைக்கு ஜெபிச்சாரு வந்துருச்சு, இன்னைக்கு ஜெபிக்கிறாரு ஒண்ணு வரல. அப்ப இவர் சரியா எனக்காக ஜெபிக்கல, அது வேற பிரச்சனை ஆயிப்போச்சு. என்ன பண்ணல? இவர் சரியா எனக்கு ஜெபிக்கல, எதுவுமே கிடையாது. நீங்களாச்சு, நம்ம ஆண்டவராச்சு. எதோ நாம சொல்லுது ஹல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு கூடாரவாசியா இருந்தான். டைம் முடிஞ்சிச்சு. கூடாரவாசியா இருந்தான். அம்மா அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்துச்சு. ஒரு நாள் தனியா போறான் பாருங்க, ரொம்ப சூப்பரான வாழ்க்கை உள்ளார வந்தான். அவன் தன்னிச்சையா தேவனை தேடவும், தேவனை நாடவும், தேவனை சார்ந்து இருக்கவும் அவன் முடிவு எடுக்கிறான். அவன் முடிவு எடுக்கிற முடிவில் எல்லாத்திலையும் ஆண்டவர் இருக்கிறார் அவனோட. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் பொத்தி பொத்தி உங்களை வச்சுட்டேன், இன்னைக்கு உங்களை அவங்க இடத்துக்கு அனுப்பி விடுறேன். நீங்களாச்சு, நம்ம ஆண்டவராச்சு. உங்க ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அப்ப நீங்களாச்சு ஆண்டவராச்சு. ஆண்டவர் நீங்க விடக்கூடாது, அவரு உங்களை விடவே மாட்டார். இல்ல யாக்கோபு சொல்றேன், விடவே மாட்டேங்கிறான். ஆண்டவர் போனா கூட நீங்க ஆசீர்வதிக்காம உங்களை விடவே மாட்டேங்கிறான். யாக்கோபை இஸ்ரவேல கர்த்தர் மாத்தினார். ஒரு தேசமா இது வரைக்கும் உலகத்தை ஆட்டி படைக்குது. என்ன பண்ணுது? உலகத்தையும் ஆட்டி படைக்குது. என்ன பிரச்சனைனா, இம்மோட்டு இருக்கிறாங்கடா, ஊதுனா போயிட்டு வேணும், ஆனா ஊதவே முடியல. தொலைச்சிட்டான், எல்லாம் முடிஞ்சு இஸ்ரவேலே முடிய போகுதுங்கிறான். ஆனா இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு டொம்முன்னு ஒன்று போட்டுறான். அதை அழிக்க முடியாது. திரும்பவும் சொல்றேன், அழிக்கவே முடியாது. இன்னைக்கு முடிவு பண்ணும், ஆண்டவரே நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நான் இனிமேட்டு நானே உங்களை தேட போறேன், நானே உங்களோடு இருந்து ஜெபிக்க போறேன், நானே உங்களோடு உறவாட போறேன். ஆண்டவரே நானே உங்களோட ஐக்கியம் வைக்க போறேன், என்னோட இருந்து காரியத்தை நடத்துங்க. நீங்க இதை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, நீங்க எந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் அதிசயம் என்ன பண்ணும்? நடக்கும். சாதாரணமாக நடக்கும். நீங்க போய் அதுக்காக மல்லு கட்ட வேண்டியதில்லை. அன்னைக்கு நானும் எஸ்எம் தான் போனோம் ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த அம்மா அந்த சகோதரி வீட்டுக்கு பிள்ளை பார்த்துருக்காரு. ஜெபம் பண்ணுறதுக்கு பொத்துன்னு ஊந்துருச்சு அந்த அம்மா. இது திருன்னு பார்க்குது, என்ன பொத்துன்னு ஊந்துருச்சேன்னு. ஒன்றும் இல்லை, பாட்டு தான் பாட்டுட்டு பொத்துன்னு ஊந்துச்சு. அப்போயே முடிப்பட்ட அவுட்டு, ஆள் அவுட்டு அப்படின்னா பிசாஸ் அவுட்டுங்க அப்படின்னு வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த சத்தியத்தில் நிலைச்சிருக்கும் போது தான் பிசாசுக்கு அவங்களால எதிர்த்து நிற்கவே முடியும். இப்போ நல்லா ஆயிட்டாங்க. இன்னைக்கு சபைக்கு என்ன பண்ணல, சபைக்கு வரல. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், சபைக்கு சில பேர் வராங்க, அது ஒரு டாபிக் இருக்குது. சபைக்கு எதுக்கு தெரியுமா சில பேர் வராங்க? தேவனை அப்படியே யூஸ் பண்ணுறதுக்காக வராங்க. தேவனை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒன்றுக்கு வராங்க, ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது, யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தேவனே நேசிக்கிற ஜனமாக என்னைக்கு மாறுறோமோ அப்போ தான் தேவன் கூட ஒரு காரியத்தை செய்வார். யூஸ் பண்ணிட்டு போடுறது அவர் ஒன்றும் குச்சி கிடையாது. நிறைய பேர் நம்ம சபைக்கு அப்படி தான் வராங்க, வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிக்க ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க, திரும்ப வந்துடும் போனதெல்லாம். தேவனையை நேசித்து, தேவனையை சார்ந்து, தேவனுக்குள்ளார, தேவனுடைய உறவுக்குள்ளார இருக்கும்போது தான் நீங்கள் பலப்படவே முடியும். ஆமென். அதான் பைபிள். பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேற என்ன பண்ணுது இருக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் அப்படின்னா என்ன? இதை நமக்கு அப்படி சொல்ல,
ஆங்கில பைபிள் சொல்லும்போது சொல்லுது, பணத்தை நேசிக்கிற உனக்கு எல்லாமே தீமை. பணம் ஆசை இல்லையா? அப்போ பண ஆசைய நீ ரொம்ப பணத்தை நீ லவ் பண்ணுற அப்படின்னா அது உனக்கு தீமையாக மாறிடும். ஆனால் பணத்தை லவ் பண்ணாமல் இந்த தேவனை லவ் பண்ணோன்னா உனக்கு எல்லாம் நன்மை, பணம் உனக்கு நன்மையாக மாறும். நம்ம யாரை நேசிக்க போகிறோம்? அப்போ நீங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணணும், ஆண்டவரே உங்களையே நேசிக்கிறேன், உங்களையே சார்ந்து இருக்கிறேன், உங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழற ஆண்டவரே, அது அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆசீர்வாதமும் ஊரே வியக்கத்தக்க விதத்திலும். ஆமென். எல்லாரும் தேடி வரணும். சாலமோனை தேடி வந்தது போல உங்கள் வீட்டுக்கு வாழ முடியாமல் இருந்த எப்படி வாழ்ந்த, எப்படி காரியத்தை செஞ்சேன்னு ஊரே வந்து கேட்கணும். மைக்கு வச்சு சொல்லணும், சும்மா சொல்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் எது கட்ட சொல்லுது, அங்கே வந்து மைக்கு வச்சு நான் சொல்லுவேன், கர்த்தர் இது செய்தார். ஹல்லேலூயா. அப்போ வீடை கட்டணும், நிலத்தை வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும். ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? திருவிருந்து